இன்னும் நீங்க தூங்கலையா? பிரேமா, வலி வேதனை தரும்போது எப்படி தூக்கம்? நான் உங்களை தூங்க வச்சா எனக்கு என்ன தருவீங்க? அது உன்னால முடியாத காரியம் பிரேமா. முடியும். காலேஜ்ல அம்பிகாவதி நாடகத்துல நான் பாடின பாட்டை கேட்டு அப்படியே தூங்கிட்டீங்களே. அடுத்தபடியா என்ன வசனம் பேசணுங்கிறதையே மறந்துட்டேன். அந்த பாட்டா? அது அலாரம் டைம் பீஸ கூட தூங்க வச்சிருமே. அப்பா எவ்வளவு பணம் இருக்குது. எங்க அப்பன் ஊர்ல இருக்கிற ஏழைங்க வயிற்றுல அடிச்சு உங்களை எல்லாம் இங்க கொண்டு வந்து அடைச்சு வச்சிருக்காருல. இன்னில இருந்து உங்களுக்கு எல்லாம் விடுதலை. வாங்க வெளியில சொல்றேன். நீங்க குளிக்க போனீங்களப்பா, அதுக்குள்ள எப்படி வந்துட்டீங்க? குளிக்கதான்டா போவேன். இரும்பு பொட்டிக்கு இருதயத்துக்கு ரேடியோ கனெக்ஷன் இருக்குடா. நீங்க பொட்டிய தொட்டு அங்க பாத்ரூம்ல இருதயத்துல வந்து டக்குன்னு அடிக்குதாடா. அப்பா கை விடுங்கப்பா, நான் உண்மையை சொல்லிடுறேன். உண்மையை சொல்லிடுறேன் அப்பா. இப்ப நான் எனக்காக திருடல. ஊர்ல எங்க பார்த்தாலும் இந்த ஆட்கொண்டான் ஒழிகன்னு கத்துறாங்கப்பா. பெரிய அவமானமா இருக்கு. உங்க பாவத்தை குறைக்கத்தான் இந்த பணத்தை எல்லாம் எடுத்து ஏழைகளுக்கே கொடுத்துருவோன்னு பார்த்தேன். பரதேசி பயம் அவனே. பாவம் குறைய கூடாதுடா. பாவம் குறைஞ்சா பணமும் குறைஞ்சிடும். அப்புறம் பட்ட சுவத்துக்கு கோவில் வாசல்ல போய் நிக்கணும் கை நீட்டிக்கிட்டு, தெரியுமா? அப்பா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த பணம் புறாவும் எடுத்து கோவில்ல சுண்டல் குடுக்கற மாதிரி ஏழைகளுக்கே இந்த பணத்தை பூரா கொடுத்துட போறேன் பாருங்க. அவன் முன்னேறத்துக்கு வழி சொல்லுவான். அவன் பரதேசியா போறதுக்கு இல்ல பிளான் போடுறான். இவன் நம்ம எஸ்டேட்ல வேலை செய்யற தொழிலாளி சார். நம்ம தொழிலாளி? என்னுடைய ஆள் என்ன எதுக்காக சொல்ல வந்தா? சொல்றேன். 3 தலைமுறையா உங்க குடும்பத்துக்கு நாங்க நாயா உழைச்சோம். அதுக்கு பலன் கடற்கரை குடிசையில் இருந்து எங்களை காலி பண்ண சொல்லிட்டாரு உங்க ஆட்கொண்டாம் பிள்ளை. அப்படியா? உங்களுக்கு உல்லாச மாளிகை கட்டணுமா? அதுக்காக நாங்க பிள்ளை குட்டியோட நடுத்தரவுல தவிக்கணுமா? கால்திக வருத்தம். எங்க குடிசைகளை பிரித்திருந்து எங்களை வேலையிலிருந்து நீக்கிட்டாங்க. இப்ப எத்தனை குடும்ப பட்டுதியான தவிக்கிறது உங்களுக்கு தெரியுமா? எஜமா மேனேஜர், உல்லாச மாளிகை திட்டம் பூரா ஆட்கொண்டான் பிள்ளை கையில இருக்கு சார். நான் நினைக்கவே இல்லை. நான்சென்ஸ். உங்களுக்கு நிர்வாகத்திறமை இருக்காது. எனக்கு உல்லாச மாளிகை கட்டுறதுக்காக பரம்பரையா நமக்காக உழைச்ச குடும்பம் நடுத்தரவில் நிற்கிறது. எனக்கு அவமானமா இருக்கு. Get out, all of you, get out. வைக்கிறேன். என்ன மன்னிச்சிடும். இந்த பீரோ தர Do as I say. பணம் எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துப்போம். வேண்டாம் எஜமா, வேண்டாம். நீங்க இவ்வளவு நல்லவர்னு எனக்கு தெரியாது ஜமா. என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. எழுந்து இதை எடுத்துப்போ. வீடிருந்து வறுமையால் தவிக்கும் அந்த ஜீவன்கள் அமைதியாக இருக்க வேண்டும். இதை எல்லோருக்கும் கொடு. இதுதான் எனக்கு செய்ய வேண்டிய உபகாரம். இந்த நல்ல இதயத்தையோ நான் குத்த வந்தேன். பாவி எஜமா, நான் பாவி. எஜமான், எஜமான் வாழ்க. ஜெகத் தியாகராஜன் வாழ்க. எஜமான் வாழ்க.
மனிதர் நல்லதை செய்ய செய்ய அவனிடம் தெய்வப் பண்பு வளர்கிறது, மிருகப்பண்பு குறைகிறது. என்னை கொல்ல வந்த பக்கிரியை நான் மன்னித்து விட்டேன். அவன் மீது சிறிதளவும் எனக்கு வெறுப்போ ஆத்திரமோ ஏற்படவில்லை. என் நண்பன் சேகர் உயிர் வாழ அவனுக்கு ரத்தம் அளித்தேன். அதற்கு பதிலாக அவன் எனக்கு அன்பு வழியை காட்டிவிட்டான், மனதிலே அமைதியை பெய்து விட்டான். இனி எனக்கு என்னிடமே பயம் கிடையாது பாபு. என் மனதின் அடித்தளத்திலே உறங்கிக் கொண்டிருந்த மிருகம் இனி தலை தூக்க முடியாது. சேகர் ஐயாவோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்களா? அதை சொல்லத்தான் வந்து. மரியாதை காட்ட இதுவா சமயம்? சேகர் தூங்கிட்டு இருந்தான், அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு நான் மட்டும் வந்தேன். நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரட்டுமா? டாக்டர் வேண்டாங்க, இந்த குளிருக்கு எனக்கு அடிக்கடி வருது. சேகர் மருந்து வாங்க வச்சிருக்கா, ஒத்தடை கொடுத்தா எல்லாம் சரியா போயிடும். வாழ்ந்த குதிரைக்கார பொஞ்சாதி காலை நீங்க தொடக்கூடாது. அம்மா, ஒரு உத்தம தாயின் பாதத்தை விட உயர்ந்தவனா முதலாளி? இல்லை இல்லை. உங்களுக்கு ஏன் இந்த கஷ்டம் இல்ல? கஷ்டம் இல்லை அம்மா. தேய தேய சந்தனத்திற்கு மனம், இறக்க இறக்க கிணறு ஊறும், கொடுக்க கொடுக்க பணம் பெருகும். தன்னை மறந்து பிறருக்கு உதவி செய்யும் போதுதான் மனிதனும் உயரும், இல்லையாம்? ஏஜமா, நான் எது சொன்னாலும் நீங்க அழகா பதில் சொல்றீங்க. என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். என்ன ஒரு முறை மகனேன்னு கூப்பிட்டுட்டு பேசாம தூங்க. மகனேன்னு கூப்பிடுங்க. மகனே. அம்மா. அம்மா. என்ன ஏஜமா? இன்னொரு தடவை என்ன மகனேன்னு கூப்பிடுங்க. மகனே. என்னதான் இருந்தாலும் சேகர் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. முருகா முருகா முருகா. நல்ல மனசுள்ள நீ 1000 காலத்துக்கு நல்லா இருக்கணும் தம்பி. நாம எல்லாருமே நல்லாதான் இருப்போம். பாத்தீங்களா, ஆலய மணி அடிக்குது.
நான் சொல்றதுதான் உண்மை. பலகாரம் சாப்பிடலாம் வா தம்பி. சரி. தம்பி தியாகு தியாகு வாங்க உட்காருங்க. என்ன சௌக்கியமா? சரிதான். என்ன சமாச்சாரம்? ஒண்ணு இல்ல, இந்த நம்ம எஸ்டேட் இருக்க முள்ளிப்பள்ளம் எஸ்டேட், அந்த கணக்க புள்ள பெரிய ஃப்ராடா இருக்கிறான். மரங்கள் எல்லாம் வெட்டி லாரி லாரியா விறகுக்கு வைக்கிறான். அவனை உடனே நீங்க டிஸ்மிஸ் பண்ணணும். என்னது? மரம் திருட்டு போன என்னமோ உண்மைதான் சார். ஆனா அதை முத்தையா பிள்ளை செய்திருக்க மாட்டார்னு நான் நினைக்கிறேன். அப்படி சம்பாதிச்சிருந்தா அவர் தன் பெண்களுக்கு கல்யாணம் கூட பண்ண முடியாது, கஷ்டப்படுவாரா சார்? அவன் வேலை போடுறாயா? அவன் பொண்ணுக்கு பெரிய இடத்துல மாப்பிள்ளை வேணும்னு சுத்துன்னு சுத்துறான். நான் கூட அந்த எஸ்டேட் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்ஸ்பெக்ஷனுக்கு இந்த தடவை நானே போறேன். போட்டோ எடுத்தது? ஓ, பைனாகுலரா? ஆமா, நீங்க யாரு? பர்மிஷன் இல்லாம எஸ்டேட்டுக்குள்ள வரலாமா? இந்த எஸ்டேட் உங்களுக்கு சொந்தமா? ஆமா, எங்களுக்கு தான் சொந்தம். ஆமா, யாரோ தியாகராஜன் ஒருத்தருக்குள்ள சொந்தம்னு சொன்னாங்க. பத்திரத்துலதான் அவருக்கு சொந்தம், அனுபவிக்கிறதெல்லாம் நாங்க தான். ஓ, நீங்க தான் அனுபவிச்சுட்டு வரீங்களா? ஆமா, அவர்தான் இந்த பக்கமே வரது இல்லையே. அது ஒரு மக்கு. மக்கா? பின்ன என்ன, இவ்ளோ பெரிய அழகான எஸ்டேட்டை விட்டுட்டு டவுன்ல உட்கார்ந்து பணத்தை என்றாரு. சரி சரி. எஸ்டேட் அம்மா, எஸ். நான் ஒரு விஷயம் கேட்கிறேன், கோச்சிக்க மாட்டீங்களா? எஸ். தங்களுடைய பேர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? மீனா. மீனா? மீனா பொம்மை? யோ, என்ன அது? என்ன பார்த்து பொம்மைங்கிறீங்க? நான் ஒண்ணும் பொம்மை இல்ல. எஸ்டேட் அம்மா, எஸ். என்னுடைய ஜீப் ரொம்ப தாகமா இருக்கு. எஸ். இங்க எங்கேயாவது கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? எஸ். ஓ, தண்ணியா? அதோ அங்க இருக்கு, போய் எடுத்துங்க. தேங்க்ஸ். நோ மென்ஷன். வாட் a girl. அக்கா, நீ அவரை தானே நினைச்சுக்கிட்டு இருக்க. கவலைப்படாதே அக்கா, அப்பா கிட்ட உண்மையை சொல்லி எல்லாத்தையும் சரிப்படுத்துறேன். வா. பார்வதி! பார்வதி! அப்பா வந்து பார்வதி! நான் கேள்விப்பட்டது உண்மைதானா? அந்த ஆட்கொண்டான் மகனை உனக்கு தெரியுமா? அவனோட நீ நெருங்கிய பழகினியா? ஏன் பேசாம நினைக்கிறேன்? சொல்லு. அப்பா, அவங்க சொன்னது உண்மை. அவங்க சொன்னது உண்மை. அப்பா, அக்காவை அடிக்காதீங்க, அப்பா அடிக்காதீங்க. அக்காவை அடிச்சு என்ன பிரயோஜனம்? அப்பா, அம்மா சாகும்போது சத்தியம் செய்து கொடுத்தீங்க, எங்க 2 பேரையும் கண் கலங்காம வச்சுக்குவேன்னு. அதை மறந்துட்டீங்களா அப்பா? அந்த ஆட்கொண்டான் பிள்ளையை போய் பாருங்க அப்பா. ஆட்கொண்டான் நிலை என்ன, நம்ம நிலை என்ன அம்மா? அவன் நம்ம வீட்டுல பெண் எடுக்க சம்மதிப்பானா? போய் கேட்டுத்தான் பாருங்களேன். எப்படியாவது அக்கா அவரோடு வாழ்ந்தாகணும். அதுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யுங்கப்பா. சரியம்மா, வேற என்னதான் செய்யறது? அவன் காலில் விழுந்தாவது என் உயிரை கொடுத்தாவது நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறேம்மா. அக்கா, ஏன்னா சும்மா இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? அதுக்கு இல்ல தம்பி, 25,000 ரூபாய் கொண்டு வராம பார்வதி இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்க கூட கண்டிப்பா சொல்லிட்டார். என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. அண்ணா, ஒரு யோஜனை. 25,000 ரூபாய்க்கு என்ன நான் இன்சூர் பண்ணிக்கிறேன். என்ன, நாளைக்கு திடீர்னு ஒரு ஆபத்து வரும்படியா என்ன பிளான்? அப்படி உனக்கு ஆபத்து வந்தாலும் அந்த பணம் என்னதான்டா சார் உங்களுக்கு யாராடா? நமஸ்காரம். வாங்க முத்தையா பிள்ளை, வாழ். உபதி தட்டு கொண்டாடா. இந்த விபூதியை கொஞ்சம் மந்திரிச்சு கொடுங்க. மந்திரிக்கிறதா? எனக்கு ஒண்ணுமே புரியலைங்களே. என்கிட்டயும் ஒரு அழகான பொண்ணு இருக்கியா? அதுக்கும் பணக்கார வீட்டு மாப்பிள்ளை தேடுறேன், கிடைக்கல. பெரிய வீட்டு மனுஷன் பசங்களை மயக்கிறதுக்கும் பொண்ணுக்கு என்ன மந்திரம் சொல்லி கொடுத்தியோ அதே மந்திரத்தை ஊது ஊது. ஐயா, அப்பா அப்பா, நீங்க ரொம்ப அக்கிரமம் பண்றீங்க. போடா,
போடா போடா. ஐயா, என்னையா ஐயா? என் மகளுடைய வாழ்க்கை உங்க கையில இருக்குய்யா. வாழணும்ல ஆமா. 25,000 ரூபாய் கொண்டு என் கையில கொடு, வாழ விட. 25,000 ரூபாய் இல்லையா? 25,000 ரூபாய்க்கு நான் எங்க போவேன்? ஐயா, நீங்க கைவிட்டுட்டா என் மானமே போயிடும் ஐயா. உனக்கு என்னையா மானம்? காசு இல்லாத ஆளுக்கு மானமா? ஐயா, இந்த ஐயா என்னையா, உனக்கு இந்த மாப்பிள்ள இல்லைன்னா ஊரெல்லாம் மாப்பிள்ள. அவரை நம்பி நெருங்கி பழகிட்டு இப்ப என் நிலைமை நினைச்ச எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இது அப்பாவுக்கு தெரிஞ்ச உன்னை வெட்டி போட்டுருவாரு. நீனா? அப்பா, நான் உங்க அப்பா இல்லை, உங்களை கொல்ல போற யமன். எனக்கு தெரியாம இந்த பார்வதி அவன் கூட நெருங்கி பழகி இருக்கா, அவனை கல்யாணமும் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை நீங்க 2 பேருமா சேர்ந்து கிட்ட மறைச்சு வச்சு இல்ல அந்த ஆட்கொண்டான் வீட்டுக்கு அனுப்பி வச்சிடலாம். அவன் என்ன சொன்னா தெரியுமா? எஸ்டேட் கணக்கு பிள்ளை உனக்கு மானவே இல்லடா, மரியாதை இல்லடா. என் மகன் ஒத்தந்தானா மாப்பிள்ளை, ஊரெல்லாம் உனக்கு மாப்பிள்ளைக்கு தான் சொன்னான். இந்த வார்த்தைகள் கேட்கறதுக்கு தான் உன்னை நான் பெற்றேன். வா, நீங்களா முதலாளி? நான் என்னத்தை சொல்லுவேன் முதலாளி? எனக்குள்ள சொத்தெல்லாம் என் மானம் ஒண்ணுதான், அதுவும் போயிடுச்சு முதலாளி. எல்லாம் எனக்கு தெரியும், எழுதுறீங்க. இதுதானே உங்க மூத்த பொண்ணு? ஆமாம் முதலாளி, இவளைத்தான் அந்த ஆட்கொண்டான் மகன் ரகசியமா கல்யாணம் செய்துக்கிட்டான். இப்ப ஏத்துக்கு மறுக்கிறான். 25,000 ரூபாய் கொண்டு வாங்குறான். அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன் முதலாளி? நான் எங்க போவேன்? மானம் போய் வாழறதை விட குடும்பத்தோட சாகரத மேல துணிஞ்சிட்டேன் முதலாளி. அதுதான் தெரியுது. கத்தி கிளப்படும். 25,000 ரூபாய், 25 காகிதம், just 25 pieces of paper. அது உங்களிடம் இல்லை. அதனால் மஞ்சள் குங்குமத்தோடு தாயாகி வாழ வேண்டிய இந்த பெண் சாக வேண்டும். இந்த பெண்ணின் உயிரின் விலை 25 காகிதம். ஆண்டவா, இந்த நிறையை பார்க்க உனக்கே வெட்கமாக இல்லை? மிஸ்டர் முத்தையா, நீங்க கேட்ட அந்த காகிதம் என்னிடம் நிறைய இருக்கிறது, நான் கொடுக்கிறேன். முதலாளி, நீங்க என்ன சொல்றீங்க? உங்கள் பெண்ணை வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்று சொல்கிறேன். நாளை காலை என்னோட ஊருக்கு வாருங்கள், நான் பணம் தருவேன். முதலாளி, நீங்களே எங்க குலதெய்வம் முதலாளி, நீங்களே எங்க குலதெய்வம். உங்க குடும்பமே தர்மத்துக்கு பேரு போனது. ஆனா இந்த மாதிரி தர்மம் யாரும் எந்த காலத்திலும் செய்ததில்லை முதலாளி. மிஸ்டர் முத்தையா, புகழ்ச்சியை நான் விரும்பாதவன். முதலில் உங்கள் பெண்ணின் வாழ்வு மலரட்டும். முதலாளி, 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 நீங்க தான் முதலாளின்னு தெரியாம ஏதேதோ சொல்லிட்டேன். நான் உங்களை மொக்கன்னு கூட சொல்லிட்டேன் இல்ல? முதலாளி, நான் சொன்னதை தவறா எடுத்துக்க கூடாது. முதலாளி, நீங்க மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னதா என் மனசுக்கு நிம்மதி. தேங்க்யூ முதலாளி. You are welcome.